மதி ரூமில் இருக்காங்க. சுரேஷ் அப்படியே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. மதி கிட்ட போயிட்டு நம்ம பொறுமையாக பேசலாம் அப்படின்னு கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன மதி, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உன்னோட வேலை போனது. நீ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காத. இங்கே பாரு, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்க போகுது, நீ எதுக்காக வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மதி அமைதியாக இருக்காங்க. மதி, நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா டீச்சிங் பண்ணுற, ஸோ எங்கே போனாலும் உனக்கு ஜாப் கிடைக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதை போட்டு நீ குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. மதி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. என்ன இவ, நான் பேசிகிட்டே இருக்கேன் அப்படியே அமைதியாக இருக்கா, ஏதாவது வாயை திறந்து பேசுகிறாளா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. மாமா வேற, போயிட்டு மதிக்கிட்ட பேசு, அவகிட்ட புரிய வை, அவ கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ கூட மனுஷங்க வாழ முடியுமா? ஏதாவது ஒன்று பேசுகிற, பதில் சொல்கிறாளா? வாயே திறக்க மாட்றா, அப்படியே அமைதியாக இருக்கா பாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு அப்படியே சுரேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன மதி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ஜாப் எனக்கு கிடைக்கும், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. திமிர் பிடிச்ச, வேலை போனால் கூட அடங்குறாளா பாரு, எவ்வளோ திமுறாக பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை மதி, நான் உங்ககிட்ட நல்லது சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. கையை அப்படியே எடுத்து விடுறாங்க. எப்படி பண்ணுறா பார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மதி, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு வர கஷ்டம்லாம் சாதாரண விஷயம். கஷ்டன்றது வாழ்க்கையில் வரும் போகும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே. நானும் இவகிட்ட கிட்ட போய் போய் பேசினா கூட இவ விலகி விலகி தான் போகிறா. இது மாமாவுக்கு புரியவே மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படி டென்ஷனாக இருக்காரு. மதி வரியா, நீ நானும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சுரேஷ் கூப்பிட்றாரு. இல்லைங்க, நான் எங்கேயோ வர மைண்டில் இல்லை. இல்லை மதி, உன்னோட மைண்டு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மதி யோசிக்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ் 2 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. டேய், இந்த டைமில் எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, மதிக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை, அதனால சும்மா கொஞ்சம் தூரம் இப்படி திருமணம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது புது பழக்கமாக இருக்குது, எதுக்காக நீ அவளை கூட்டிகிட்டு போகிற, இதெல்லாம் நல்லா இல்லை சுரேஷு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா சும்மா அதாம்மா, அது கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு உடனே வந்துடும், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே மதியை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு. கோவமாக வருது அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும். அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன இவன் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் ஒழுங்காக தானே இருந்தான், இப்போ மதின்னு மதி பின்னாடியே சுற்றிட்டுருக்கான், எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, பாக்கியராஜும் அப்படி தான் இருக்கான், இப்போ சுரேஷும் அப்படி தான் இருக்கான். ஐயோ கடவுளே, இந்த பசங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க 2 பேருக்கும் பொண்டாட்டி தான் எல்லாமே, புரியுதா? இப்போ நான் இல்லையா லட்சுமி, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. நீ சும்மா அவங்கள திட்டிகிட்டே இருக்காத, விடு, போனால் போயிட்டு வந்துடுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அம்மா லட்சுமிக்கு அப்படியே கோவமாக வருது, பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு சுரேஷ் போகிறாரு. போயிட்டு இந்த கடையில் நல்லா இருக்கும், உனக்கு இங்கே ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு சாப்பிட்ற மைண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மதி, சாப்பிடு, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் மட்டும் பாரு பார்க்கலாம் அப்படின்னு சுரேஷ் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி சாப்பிட்றாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி சந்தோஷமாக இரு மதி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சரியாயிடுவேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி மதி, ஓகேவா, நம்ம போகலாமா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு எப்பவும் போல் மதி ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே மலர் பார்க்குறாங்க. சுரேஷ், எங்கே மதியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நீ ஒன்றும் இல்லை, அது பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் கூட்டிகிட்டு போனேன், அவள் ஒரு மாதிரி மைண்டு சரியில்லாமல் யோசிச்சுட்டே இருந்தா, பார்க்கவே பாவமாக இருந்தது, அதனால் சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், அப்போ தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சுரேஷே, நீ இந்த அளவுக்குலாம் யோசிப்பியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிட்டீங்க, இதில் என்ன இருக்குது, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு மலர் உள்ளே போகிறாங்க. பாக்கியராஜ்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சுரேஷ் மதி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, மதி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு, இதை பாருங்க இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் ஏதோ வாங்கி கொடுத்துலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. என்னைக்காச்சும் எனக்கு அப்படி பண்ணுறீங்களா, நீங்கள்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு பாக்கியராஜை திட்டுறாங்க. ஐயோ கடவுளை, எதனா ஒன்றா டெய்லி இவ என்னெல்லாம் திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அப்படியே பார்க்குறாரு.
வா மலரு, நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாலும் நான் சொன்னால் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? ஏன் உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு மலர் அப்படியே கோவப்படுறாங்க. பாக்கியராஜ் அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாரு மலரு, நான் தான் உனக்கு அடிக்கடிக்கு நிறைய எல்லாமே வாங்கி கொடுக்குறேன்ல. என்ன பாக்கியராஜ், என்ன வாங்கி தரீங்க? ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட டப்பாக்குள்ளே போட்டு ஒளிச்சு தானே எனக்கு தரீங்க. உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, இவங்களுக்கெல்லாம் வாங்கியாந்தா இந்தா எடுத்துக்கோங்க நேராக கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் திருட்டுத்தனமாக தானே வாங்கி தரீங்க. என்னவோ நேராக வாங்கி தர மாதிரி பேசுகிறீங்க. நான் உங்களை ஒழுங்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னவோ திருட்டுத்தனமாக உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மலர் அப்படி திட்டுறாங்க. ஏய் மலர், என்னடி பிரச்சனை உனக்கு? என் மேலே ஏன்டி இவ்வளோ எரிஞ்சு விழுற? என் மேலே ஏன்டி நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியராஜ், நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அதனால தான் நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், ஃபஸ்ட்டு நீ பாக்கியராஜின்னு கூப்பிடாத. நீ ரூம்குள்ளே கூப்பிடுற சரி பரவாயில்ல. அன்றைக்கி அம்மா எதிர்க்க பாக்கியராஜின்னு கூப்பிட்டு வர அவங்க என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா? உன் பொண்டாட்டி உன்னை மரியாதை இல்லாமல் இப்படி தான் நடத்துகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் புருஷனா நான் பாக்கியராஜின்னு கூப்பிடக்கூடாதா? இங்கே பாருங்கள், நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏதாவது பேசுனீங்க உங்கள் அம்மா அப்பா எதிர்க்க அடிக்கடிக்க கூப்பிட்டு உங்களை திட்டு வாங்க வைப்பேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஏய் மலர், நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ டென்ஷன் ஆகாத சரியா? உனக்கு ஒரு தண்ணி தரட்டுமா? வாயை மூடுங்க பாக்கியராஜ், எப்போ பார்த்தாலும் தண்ணி தரட்டுமா, காலை அமுக்கி விடட்டுமா அப்படின்னு சொல்லி என்னோடய கோவத்தை சரி பண்ணுறதுக்கே நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க அப்படின்னு மலர் பயங்கர கோவமாக திட்டுறாங்க. எப்பவும் போல் மலர் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. சமையல் ரூமுக்கு போயிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மலர் வந்துட்டு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. அங்கேருந்து அப்படியே சுரேஷும் அவரும் அதுக்கு கிளம்புறாரு ஸ்டேஷனுக்கு. 2 பேருமே மாற்றி கிளம்பிகிட்ருக்காங்க. ஆமாம் மதி, எங்கே கிளம்புற? உனக்கு தான் காலேஜ் இல்லைல்ல அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு காலேஜ் இல்லை, வேறு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்ல, உடனே போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதனால் நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேறு வேலை ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்போ அப்படியே பார்க்குறாங்க மலர். மதி, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, வேறு ஒரு காலேஜில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா எனக்கு கிளாஸ் எடுக்க தான் பிடிக்கும், வீட்லேயே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு வா மதி, உனக்கு கண்டிப்பாக வேலைலாம் கிடைக்கும். போகிற கொஞ்சம் சாப்பிட்டு போயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு வந்து தோசைலாம் சாப்பிட்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க லட்சுமி. எப்படி கொஞ்சறாளுங்கப்பா 2 பேரும். இவ அவளை திட்டுறா, அவள் இவளை திட்டுறா, ஆனால் ஒன்றா சேர்ந்துக்கிறாளுங்க. ஐயோ கடவுளே, இவன் வீட்டில் அடங்கவே மாட்டா போல இருக்குது. வீட்டில் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே வேலை தேடி போகிறா. இவெல்லாம் வீட்டிலலாம் இருந்து குடும்பத்தெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கலாம் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படியே கோவப்படுறாங்க. மதி, நீ இப்போ கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்லா வந்து படிச்சிருக்க, டீச்சிங்லாம் சூப்பராக சொல்லித்தர. ஸோ கம்பல்சரி உனக்கு வேலை கிடைக்கும், நீ கவலையே படாத அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. வேலை கிடைச்சா நல்லா தான்க்கா இருக்கும். ஏன்னா என்னால் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது மதி, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. நீ போ சரியா, நல்லதே நடக்கும்னு நினச்சிப்போ. ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்தது ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோ சரியா. கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல ஒரு ஜாப் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மலர் அங்கே இருக்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு